ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் கடைசியாக போட்ட வீடியோவில் திருவண்ணாமலையில் நடந்த பாரம்பரிய உணவு மற்றும் விதைகள் திருவிழாவை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய தோட்டத்தில் நடக்க போகிற அறுவடையை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டோட முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்டனில் நிற்கிறோம். இங்கே ஒரு பெரிய தண்டைக்கீரை செடி இருந்தது. நாங்கள் அதில் விதை அறுவடை பண்ணும்போது நிறைய கீழே கொட்டிடுச்சு. பாருங்கள், இங்கே நீங்கள் பார்க்குற செடி எல்லாமே நாங்கள் விதைச்சதில்லை. இங்கே நிறைய கீரை இருக்குது. இது எல்லாமே அந்த விதை முளைச்சி வந்தது தான். இப்போ இது எல்லாத்தையும் அறுவடை பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ கீரை அறுவடை பண்ணியிருக்கோம். அதில் நம்ம வளர்ந்த கீரையை மட்டும்தான் பறிச்சிருக்கேன் நான். மீதி ரொம்ப சின்னதாக இருந்த கீரையெல்லாம் அடுத்த அறுவடைக்கு எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ அடுத்ததாக கத்திரிக்காய் பறிக்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இந்த செடியில் இந்த நோய் தாக்கெல்லாம் தெளிஞ்சு கொஞ்சம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், நிறைய காய் இருக்குது இதில். இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடுவோம். ஒரு சில காய்கள் கொஞ்சம் சொத்தையாக இருந்தாலும் மற்ற காயெல்லாம் நல்லதாக இருக்குது. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பக்கத்தில் இருக்கிற செடி, இதுவும் இதே ரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் சொத்தையாக இருக்குது, பரவாயில்ல, பறிச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக தக்காளி பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியும் அறுவடை பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக மிளகாய் பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெருசாக வளர்ந்துச்சு. இந்த மிளகாய் முழுசாக எந்த அளவு வளருதுன்னு பார்க்கலான்னு விட்டுருந்தேன். இந்த அளவு வளர்ந்துருக்கு. நல்ல பெரிய மிளகாய். இது இன்னும் கலர் மாறினதுக்கப்புறம் விதைக்காக இதை பறிச்சுப்போம். நாம் ஊசி மிளகாய் பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பப்பாளி பழம் பறிக்க போகிறோம். இந்த மரம் பாதி மரம் உடஞ்சி விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து பக்க கிளை மாதிரி இப்போ காய்ச்சிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூல் போட்டு மேலே ஏறி வந்துட்டேன். இப்போ பப்பாளி பழத்தை பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பறித்த பப்பாளி இல்லாமல் இன்னொன்று சின்னதாக மேலே ஒன்று இருக்குது. அதை மாங்காய் பறிக்கிற டூலை வச்சு பறிச்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ராம் சீதா பறிக்க போகிறோம். இந்த சீசனோட லாஸ்ட் காய் ஒன்று இருக்குது. இப்போ அடுத்ததாக மறுபடியும் பூ பூக்குது எல்லா மரத்துலேயும். இப்போ அந்த காயை போய் அறுவடை பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ராம் சீதாவையும் அறுவடை பண்ணியாச்சு. இது விழுந்ததில் கொஞ்சம் உடஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் காய். ஆனால் இது பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதால அப்படியே பழுத்துடும். இன்னைக்கு சாயந்தரமே இது நல்லா பழுத்துடும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக முருங்கைக்காய் அறுவடை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பூ பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அரளிப்பூக்கு அடுத்ததாக ரோஜா பூக்கள். அடுத்ததா இன்னொரு செடியில் இங்கே கொஞ்சம் தக்காளி மிஸ் பண்ணிட்டோம். அதையும் அப்படியே பறிச்சுட்டு போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூக்களையும் அறுவடை பண்ணியாச்சு. இன்னைக்கான அறுவடை ரொம்ப சிறப்பாக நடந்தது. இன்னைக்கு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். பப்பாளி பழம், தக்காளி, கத்திரி, மிளகாய், ராம் சீதா, அடுத்ததாக முருங்கைக்காய்,
அப்புறம் தண்டுக்கீரை, பச்சை தண்டுக்கீரை, அப்புறம் பூக்களில் அரளி, ரோஜா, விரிச்சி, அப்படி பாரிஜாதம்னு நிறைய பூக்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.